எங்கே தயாரிப்பாளர் ஆனோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து? நான் என் ட்ராவலில் ரொம்ப ரெகுலராக ட்ரை பண்ண ஒரு விஷயம், இந்த கிளாமர்ன்ற ஒரு விஷயம் 10 படம் பண்ணதுனால ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட் ஜி அட் தட் பாயிண்ட். இப்போ ஐ கேர் அபவுட் த வேர்ல்ட். அந்த டைமில் ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட். ஆனால் எங்கள் அம்மா இஸ் அஃபெக்டட். எங்கள் அம்மா அன்னைக்கு அந்த தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக என்னை பார்த்தாங்க. அந்த அந்த ஃபீலிங் என்னால் ரொம்ப நாள் மறக்க முடியல. ஸோ அதை மாற்றணும், பழைய மாதிரி மூஞ்சி வரணும்னா என்ன பண்ணுறதுன்னொன்னே ஐ ட்ரைட் பிஸ்னஸ், ஐ ட்ரைட் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணும்போது ப்ரொடக்ஷனும் என்னென்னா அந்த கிளாமர் டேக் மாறிடும்னு நினச்சேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் கிளாமர் டேகை மாற்றுற அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்ததுக்கு ப்ரொடக்ஷனையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உருப்படியாக பண்ணியிருந்தா மேபி லாஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தோ ஐ லவ் டெல்லிங் ஸ்டோரிஸ். ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அ குட் டைரக்டர் ஜி. அது இனிமேல் தான் எல்லாம் பார்த்து சொல்லணும். ஆனால் ஐ கேன் கேரண்டி யூ ஐம் அ வெரி குட் ஸ்டோரி டெல்லர். இன் த சென்ஸ் நாட் ஓன்லி இந்த வெளியே ஒரு கதை சொல்லாமல் மனசார அவங்க ஃபீலிங்ஸோடு ஒரு கதை சொல்கிறதுல ஐ ஐ ஐ திங்க் ஐ கேன் டூ தட். ஸோ அதனால தான் டைரக்டர். ஆனால் அதையும் நான் கிளாஸு கீஸு இதெல்லாம் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு காரணமே மேபி டைரக்டர் சோனான்னு பேர் மாறிடும், கிளாமர் சோனான்னு வராது. அதில் ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அந்த ப்ராசஸ் ஐ ஸ்டார்டட் லவ்விங் இட், அவ்வளோதான்.